சிறகடி கசை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஹிணி பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறதுக்காக கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா வித்யாவையும் கூட கூப்பிட்றாங்க. வித்யா வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே அசிங்கப்படுத்துவாங்க, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, அதனால தான் அவனுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வித்யாவை கூட்டிகிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வாசல்கிட்டேயே இந்த வீட்டில் நான் திரும்ப மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. விஜய் அவர் ரோஹிணி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி ரோஹிணியை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜயை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியும் உள்ளே வந்துடுவாங்க. நான் வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றும் பணம் கேட்கல, எனக்கு இப்போ பணம் தேவை இருக்குது, மனோஜ்க்காக தான் வாங்கினேன், அதனால தான் நான் மனோஜ்கிட்டே கேட்டேன், மற்றபடி டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், மனோஜோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நானே வேணான்னு சொல்லிட்டு மனோஜ் முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், ஃபோர்ஸாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசுகிறாங்க. உன் நடிப்பெல்லாம் நிறையா பார்த்தாச்சு, இதுக்கு முன்னாடி நீ நடிக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ மோசமாக ரோகிணியை திட்ட முடியுமோ அவ்வளோ மோசமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி பார்த்திங்க அப்படின்னா டைவர்ஸ் பேப்பரில் சைன் போகிறதுக்காக எந்திரிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு மயக்கம் போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே மனோஜும் விஜயா ஒரு சைடு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. விஜயா ஒரு சைடு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இவ்வளோ வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை, இன்னும் சைடு மனோஜ் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டோமே, இவ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.